Yeah, Kritika, hi. Hi. Thanks for Hi. accepting for the podcast. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, என்ன வந்து நீங்கள் காலேஜில் வந்து எந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, அண்ட் இப்போ வந்து உங்களோட டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து நீங்கள் ஏன் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு ஒரு ஒரு குயிக்கான ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்குமா? உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது? ஷோர். நான் வந்து என்னுடைய ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே நான் சென்னையில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஸ்கூல் வந்துட்டு ரமண வித்யாலயா சிபிஎஸ்சி அண்ட் காலேஜ் வந்துட்டு பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸில் பண்ணேன். அது வந்து எஸ்ஆர்எம்மில் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பேச்சுலர்ஸ் டிகிரி நான் வந்துட்டு எம்பிஏ வந்துட்டு பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணேன். அண்ட் அதை வந்துட்டு நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணேன். பிகாஸ் நான் அந்த டைமில் வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணிகிட்டு இருந்தேன், ட்ரேடிங். ஸோ எனக்கு வந்துட்டு ட்ரேடிங்கும் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நான் படிக்கவும் செய்யணுன்றதுக்காக நான் வந்து ரெண்டுமே மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நான் ஆப்ட் பண்ணேன். ஸோ ஆனால் வந்துட்டு லைக் ட்ரேடிங் இட் டன்ட் கோ வெல். நான் வந்து எனக்குன்னு ஒரு டைம் கொடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து இதை நம்பிட்டு நான் வந்துட்டு என்னுடைய லைஃப்பை வந்து விட்டுறக்கூடாது, அதில் வந்து நான் ரொம்ப ஷியராக இருந்தேன். ஸோ வந்துட்டு நான் என்னுடைய தேர்ட் செம் வரைக்குமே நான் டைம் கொடுத்தேன். அது வரைக்கும் நம்மளால் பண்ண முடிஞ்சால் ஓகே, வெல் அண்ட் குட். அதுக்கு மேலே பண்ண முடியலன்னா வி ஷுட் கோ ஃபார் நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு வி ஷுட் கெட் அ குட் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நான் ரொம்ப ஷுவராக இருந்தேன். ஸோ அதே மாதிரி தேர்ட் செமஸ்டர் வந்துச்சு. அப்பயும் ஐ வாஸ் இன் லாஸ். சரி, ஓகே, இதுக்கு மேலே வைண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தென் நான் வந்துட்டு எனக்கு அப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்துச்சு தேர்ட் செமஸ்டரில், தட் இஸ் மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ். ஸோ அதில் பார்த்தோம்னா எனக்கு அதில் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறமா கிராஃப்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது எதுலனா ட்ரேடிங்கில். ஸோ அதுலேயுமே லைக் நான் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிப்பேன். அதை வச்சு நான் வந்து என்னோடய இன்சைட்ஸ் நான் புரிஞ்சுப்பேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு அது வந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் இதில் வந்துட்டு ஓகே, மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ் போகலாமா எம்பிஏலன்னு பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுற எம்பிஏ இட்ஸ் நாட் தட் வேல்யூபிள். சாரி டு கட் யூ, பட் ஆக்சுவலி இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஒரு சின்ன அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி சில கொஷின்ஸ். ஸோ ஆக்சுவலி எப்படி வந்து ட்ரேடிங் இன்ட்ரடியூஸ் ஆனீங்க, அண்ட் வை இஸ் தட் யூ வாண்டட் டு பர்சியூ இட் ஃபுல்? அதாவது ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஒரு பார்ட் டைமில் வந்து பர்சியூ பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க. பட் காலேஜ் முடிக்கிறப்ப அண்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து ஜென்ரலாக நான் பார்த்து நிறைய பேர் வந்து ஆஃப்டர் தி ஸ்டார்டட் ஏர்னிங் ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரேடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. பட் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் ஹவு கம் தட் யூ தாட் தட் யூ வாண்டட் டு பர்சியூ இட் ஃபுல் டைம்? பிகாஸ் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் மை ஃபாதர். ஏன்னா என் அப்பா வந்து அந்த கொரோனா டைமில் வந்து ட்ரேடிங்கிறது ரொம்பவே பூம் ஆச்சு. எல்லாமே சும்மா இருந்தாங்க வீட்டில். ட்ரேட் பண்ணுறது வந்து அப்போ வந்து நிறைய இந்த குருஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேடிங் சொல்லித்தரோம். அது ரொம்பவே லைக் ரொம்ப பீக்காக இருந்தது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அது எல்லாமே. என் அப்பா பண்ணாங்க ஆக்சுவலி. ஹீ லைக் எப்படி சொல்கிறேன்னா ட்ரேட் பண்ணாங்க. டெய்லி ஒரு 10K கிட்ட எடுப்பாங்க. வி ஹாவ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆல்சோ, அது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரேடிங்கில் வந்து அப்புறம் அவர் வந்துட்டு பண்ண எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. அவர் வந்து எனக்கும் சொல்லி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். சொல்லி கொடுத்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் அவர் வந்து வேறு ஏதோ ஒரு ஆப்பில் வந்துட்டு லைக் ஹி லாஸ் சம் 30 lakhs அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க, இந்த ட்ரேடிங்னாலும் எனக்கு செட் ஆகாது, இது வந்து கேம்பிளிங் அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு தெரியும் இது உண்மையிலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது தான், ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டா போதும், அதில் நம்மளால் பண்ண முடியும்னு. ஸோ நான் அந்த நம்பிக்கை ப்ளஸ் நான் நிறைய கோர்ஸும் பண்ணேன். அதில் நான் வந்து என்னோடய டே 1 அவங்களோட டே 100ஓட கம்பேர் பண்ணிக்கிட்டேன். நம்மளாலேயும் அது முடியும், ஸோ வி ஹாவ் டைம்ன்ற மாதிரி தான் நான் அதுக்குள்ளே பண்ணேன். ஓகே காட் இட். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பிடெக் முடிச்சிங்க, அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே ஒரு பேஷன் வந்து பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே யூ தாட் தட் ஓகே சைட் பை சைட் எம்பிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
ஸோ எம்பிஏ பண்ணுறப்போ வந்து ஹவு எக்ஸாக்ட்லி டேட்டா அனலிஸ்ட் ரோல்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஐ மீன் நீங்கள் எடுத்தது வந்து எம்பிஏல மார்க்கெட்டிங் எடுத்தீங்கல்ல. ஸோ ஜென்ரலி வந்து மார்க்கெட்டிங் எடுக்கிறப்போ வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் இல்லை வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ரோல்ஸில் தான் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்க போது எப்படி வந்து நீங்கள் யூ டிசைடட் தட் யூ வாண்டட் டு கெட் இன் டு டேட்டா அனலிஸ்ட் ரோல்? இன்ஃபேக்ட் இந்த ரிசர்ச் வந்து எப்படி பண்ணீங்க தட் இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல் இஸ் சம்திங் தட் நீங்கள் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு 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 அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அது எப்படி வந்து டிசைட் பண்ணீங்க? அது வந்து எப்படின்னா, நான் வந்து என்னுடைய மார்க்கெட்டிங் வந்துட்டு நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன்ல, நான் என்ன அதுதான் நான் சொன்னது தான். எனக்கு வந்து எம்பிஏ வந்துட்டு இட்ஸ் நாட் வேலிடுன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்போவே. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ண சர்டிஃபிகேட் இட்ஸ் நாட் வேலிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வந்துட்டு லைக் ஐ எம் நாட் சேயிங் டு எவ்ரி ஒன், பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து ஜாப் போய்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுறாங்க. அது வந்துட்டு அவங்க ஜாபில் பண்ண சொல்லுவாங்க, ஸோ பண்ணுறாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு அது வந்து லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட் ஃபார் மீ. ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எம்பிஏ பக்கமாக எனக்கு போகக்கூடாது. மார்க்கெட்டிங்னா அது கேட்பாங்க, நீங்கள் எம்பிஏ பண்ணியிருக்கீங்க மார்க்கெட்டிங், அப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் காட்டினா மேபி ஐ வில் கெட் ரிஜெக்டட். ஸோ அதனால தான் அது சம்மந்தமாக ஏதாவது இருக்குமான்னு பார்க்கும்போது தான் எனக்கு டேட்டா சயின்ஸுன்ற ஒரு ஃபீல்டே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த டேட்டா சயின்ஸ் உள்ளே போகும்போது ஐ அண்டர்ஸ்டுட் தட் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்குள்ளே போகிறது இட்ஸ் நாட் ஈஸி. பிகாஸ் அவங்க வந்து என்ட்ரி லெவலில் எடுக்க மாட்டாங்க ஃப்ரெஷர்ஸ். டேட்டா அனலிஸ்ட்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படின்னும் போது எனக்கு டேட்டா அனலிஸ்ட் ஆஸ் எ செட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த இன்சைட்ஸ். ஸோ எனக்கு வந்து அது வந்து ட்ரேடிங் கூட கனெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு அது வரும், நல்லா வரும்னு எனக்கு தோணுனால ஐ டிசைடட் டு கோ. ஓகே ஓகே கிரேட். சரி ஓகே, ஸோ டிசைட் பண்ணிட்டீங்க டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் தட் வந்து ஓகே இதுக்கான ரிசோர்ஸஸ் என்ன, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணீங்க? அண்ட் அட்லீஸ்ட் அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா? பிகாஸ் அதுக்கான ஒரு தனியான ஸ்கில் செட்ஸ் தேவைப்படும் அண்ட் அதை வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியும் வந்து எலக்ட்ரானிக் பேக்ரவுண்டில் இருந்தீங்க அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி பெருசாக உங்களுக்கு ஐடியா இருந்திருக்காது. அண்ட் அதுக்கப்புறமாவும் எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணீங்க. ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் வந்து எதுவுமே ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ என்ன மாதிரி வந்து அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நான் வந்து இப்போது நான் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப்பில் போய் பார்த்தேன், நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். அதில் வந்து there was a one guy who got selected in Google Analytics. கூகுள் இன்டர்ன்ஷிப்பில் செலக்ட் ஆனாங்க. அவங்க வந்துட்டு அவங்க வந்து ஓனாகவே படித்தாங்க 3 monthsல. அவரால் வந்துட்டு 3 monthsல கூகுள் அளவுக்கு போக முடிஞ்சது. ஸோ நான் அதில் இன்ஸ்பயர் ஆகி நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம படிக்கலாம். எனக்கு ஆனால் 6 months தான் டைம் இருக்குது, ஓகேவா? ஏன்னா வீட்டில் சொல்லிட்டாங்க நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் ஜாப்னு ஒன்று போயிடணும் எம்பிஏ முடிக்கிறதாங்களையும், அது வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு 6 months இப்போ டைம் இருக்குது. அப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 weekலேயே அந்த கூகுளோட டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து நான் பண்ணிட்டதுக்கப்புறமா எனக்கு அதில் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம இப்படி படித்தோன்னா நம்ம 6 monthsல முடிக்க மாட்டோம், ரொம்ப கஷ்டம் அப்படின்றது புரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, எனக்கு யாராவது கைட் பண்ணால் என்னால் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் லேர்னிங் வந்து நான் சர்ச் பண்ணேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது அதே மாதிரி நிறைய பாட்காஸ்ட் பார்த்தேன். அதில் ஒன் ஆஃப் த பாட்காஸ்ட் ஒரு தெலுங்கு சேனலில் வந்துட்டு நான் ஒருத்தவங்க வீடியோ பார்த்தேன். ஹி வாஸ் நாட் ப்ரொமோட்டிங் ஓடன் ஸ்கூல். ஆக்சுவலி அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிச்சதே. அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் சொல்கிறதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பாட்காஸ்ட் பார்த்தேன், கொஞ்சம் ஜென்யூனாக இருந்துச்சு. சரி ஐ டிசைடட் டு ஜாயின். அதுதான் நான் ஓடன் ஸ்கூல் தான் நான் செலக்ட் பண்ணேன். ஓகே காட் இட். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து உங்களோட ஓகே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூகுளோட டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து அது ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து எடுத்தீங்க, கரெக்டாக? ஓகே ஓகே. அது நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு மென்டர்ஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும், கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களோட ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் அப்போ ரிசர்ச்சே வந்து நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை போய் வந்து ஒரு 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 ஆன்லைன் கோர்ஸ்லேயோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நீங்கள் சர்ச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் யூ கேம் அக்ராஸ் அ வீடியோ வேர் யூ காட் டு நோ அபவுட் ஓடன் ஸ்கூல். ஓகே காட் இட். சரி, நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க. பட் இதுக்கப்புறமா வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருந்தது? என்ன மாதிரி வந்து என்னெல்லாம் வந்து ஓகே லெட்ஸே ஒருத்தவங்க வந்து புதுசாக இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்ருக்காங்க, கம்ப்ளீட் பிகினர். ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும் டு மோல்ட் தெம்செல்ஃப் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் டேட்டா அனலிஸ்ட் ரோல்? வெரி குட் கொஷின். பிகாஸ்
இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோன்னா நம்மளுக்கு அதுக்கான ரோட் மேப் தெரியணும். ரோட் மேப் தெரியலனா we will get lost. நடுவுலவே நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். அது எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்மளுக்கு ஒரு வழி தேவையில்ல, அந்த மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஓடன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்துட்டு ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ் தான். எனக்கு அவங்க தெரியல, எனக்கு அவங்க எப்படி சொல்லி தருவாங்க, நான் ஜாப் லேண்ட் ஆகுவேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஆனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேலே வந்துட்டு ஐ வாஸ் ஸோ கன்வின்ஸ்ட் அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம். அண்ட் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஏன் இவ்வளோ சொல்லித்தராங்க, நம்ம மெச்சூர்டான பீப்புள் தானே, நம்ம ஏன் இவ்வளோ சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அவங்க ரொம்பவே கைண்டாக இருந்தாங்க. ஸோ தே ஸ்டார்டட் வித் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் அட்வான்ஸ் எக்ஸல், தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அ பேக் போன். பட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும், பட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். தென் பவர் பிஐ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா பைத்தான் மெஜாரிட்லி இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். ஆனால் இட்ஸ் குட் டு நோ. ஏன்னா நான் பார்த்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 90% ஆஃப் ஜாப்ஸில் பைத்தான் குட் டு நோன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நீங்கள் அதை படிக்கணும் கண்டிப்பாக. இதை படிச்சுட்டு முக்கியமான விஷயம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது என்னென்னா பிஸ்னஸ் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லைக் இப்போ நீங்கள் ஒரு இப்போ சேல்ஸ், மார்க்கெட்டிங், நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கான கேபிஐஸ் உங்களுக்கு தெரியணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். இது தெரிஞ்சால் போதும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியை பார்த்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கான பிஸ்னஸ் நாலேஜை ஒரு டே பிஃபோர் நீங்கள் கற்றுக்கிட்டா கூட இட்ஸ் நோ ப்ராப்ளம். அப்படி நீங்கள் போகலாம். இதுதான் ரோட் மேப். ஆப்டிடியூட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். எல்லாருமே ஆப்டிடியூடை அவாய்ட் பண்ணுறீங்க. பட் தட் இஸ் லைக் ஆப்டிடியூட் இல்லைன்னா அது ஒரு கேட் பாஸ் மாதிரி. அது இல்லைன்னா யூ கான்ட் கோ இன்சைட். நீங்கள் எவ்வளோ தான் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆப்டிடியூடில் வீக்காக இருந்தால் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ரோட் மேப். ஓகே காட் இட். சரி, ஓகே. ஸோ எத்தனை மந்த்ஸ் உங்களுக்கு ஆச்சு நீங்கள் இந்த கம்ப்ளீட்டாக இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எத்தனை மந்த்ஸ் டைம் எடுத்தது உங்களுக்கு? எனக்கு 6 months டைம் எடுத்தது. ஓகே காட் இட். சரி, ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் முடிச்சதுக்கப்புறமா இன்டர்வியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்க ஆரம்பிச்சுது, அண்ட் எப்படி இந்த இன்ஸ்டாமார்ட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடச்சிது? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணேன். எப்படின்னா ஓடன் ஸ்கூல் ஒரு 3-4 months பிஃபோர் நினைக்கிறேன், ஜான் மந்த் அப்போ நான் ஜான் மந்தில் என்னோடய பூட் கேம்பில் 3rd மந்தில் இருக்கேன். ஸோ ஜான் மந்தில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க, இந்த மாதிரி ஹாப்பி ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஸ்விக்கியோட ஒரு மேனேஜர் போஸ்ட் போட்டிருந்தார். இந்த மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஓடன்லேருந்து ரெக்ரூட் பண்ணதுக்கு, பிகாஸ் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க டீமில் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அவருக்கு போய் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், லிங்க்டனில். அதுக்கப்புறம் நான் எடுத்த உடனே போயிட்டு அவருக்கு உடனே மெசேஜ் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, என்னை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் கம்பெனி, அதெல்லாம் நான் கேட்கல. இதுதான் மெயினாக ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற தப்பு ரெஃபரலில். எப்படின்னா போன உடனே நம்ம யாருன்னே தெரியாது, ஒருத்தவங்களுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சால் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்கில்ஸு, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லைனா தே won't do. பிகாஸ் உங்களை மாதிரி 100 of people are asking அந்த சேம் ரோலுக்கே ரெஃபரல் கேட்குறாங்க. அப்போ நீங்களும் அந்த 100ல் ஒருத்தராக தான் இருப்பீங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 week கழிச்சு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி ஸ்விக்கி ரொம்ப பிடிக்கும், அது ஏன் தெரியாது, பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்லேருந்தே. எனக்கு டேட்டா ஓடனில் வந்ததுலேருந்தே ஓடனில் நிறைய பேர் ஸ்விக்கியில் ரெக்ரூட் ஆனாங்க. ஐ திங்க் some 50+ people have been recruited. ஸோ அதனால எனக்கு ஸ்விக்கி எனக்கு கொஞ்சம் அதில் ப்ளேஸ் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவர்கிட்ட போய் நான் உண்மையிலே எல்லாமே சொன்னேன். எனக்கு ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ஆசை சார், அண்ட் எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணன்னு கேட்கும்போது ஹீ பொலைட்லி ரிப்ளைட் மீ தட் அட்வான்ஸ் எக்ஸல் இருக்கணும், ஜிஷீட்ஸ் தெரியணும், எஸ்கியூஎல் தெரியணும், இதெல்லாமே தெரிஞ்சாலே யூ ஆர் குட் டு ஸ்டார்ட் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஐ டிட் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன். நான் ஓடன் தவிர என்னோட சைட்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்டில் இட் வாஸ் ஜொமேட்டோட டேட்டா செட். அது நான் என்ன பண்ணேன்னா அதை ஸ்விக்கியாக மாற்றிக்கிட்டேன். அந்த ப்ராஜெக்டோட நேமே ஸ்விக்கியாக மாற்றிட்டு அதை ஃபுல்லாக பண்ணி எனக்கு எஸ்கியூவில் என்னென்ன கான்செப்ட்ஸ் தெரியுமோ
ஃப்ரம் விண்டோ ஃபங்க்ஷன்ஸ், இடி ஜாயின்ஸ், சப்குவரிஸ், அதிலிருந்து ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் வரைக்கும், அண்ட் வந்து திஸ் ஒன் இண்டெக்ஸ் query ஆப்டிமைசேஷன், அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி ஒரு பக்காவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பிபிடி முதற்கொண்டு ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் பண்ணேன். எல்லாமே பண்ணிவிட்டு அவரை வந்து டேக் பண்ணி நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தப்போ he saw that ப்ராஜெக்ட், அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். லேட்டாக தான் அவங்க சொன்னாங்க ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட்டுன்ட்டு. அதுக்கப்புறமா நான் எதுவுமே நான் கேட்கல. அவராகவே வந்துட்டு ஒன் வீக் ஆஃப்டர் வந்துட்டு இந்த மாதிரி எங்ககிட்ட ஓப்பனிங் இருக்குது, ஐ திங்க் உனக்கு வந்துட்டு ஓகேனா வி கேன் மூவ் ஃபார்வர்ட், அவரே வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஐ said ஓகே, அண்ட் that's how I got the opportunity. Okay. Actually, this is like very interesting. In fact, வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கூட இருக்கும். பிகாஸ் ஜென்ரலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க லிங்க்டினில் போய் போஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் நிறைய வாட்டி வந்து லிங்க்டினில் வந்து போஸ்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை பீப்புள் கிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுனாலையோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு அன்லாக் ஆகும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்விக்கி இல்லாமல் வந்து உங்களுக்கு ஓடன் ஸ்கூல் மூலிமா வந்து வேறு ஏதாவது பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதா, இல்லை வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஜாப் போர்ட்டல் இருக்குது. இப்போ நம்ம வந்து 6 months முடிச்சக்கப்புறமா தென் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு ஒரு மாடல் வந்து அன்லாக் ஆகும். அது வந்து முழுக்க நம்மளை வந்து ஜாபுக்காக மட்டுமே ட்ரெயின் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் எப்படி பேசணும், லைக் ஆப்டிடியூட்ஸ் எப்படி கிளியர் பண்ணணும், எஸ்கியூஎலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அந்த மாடியூலில் இருக்கும். ஸோ அந்த மாடியூல் வந்துட்டு அது நம்மளுடைய ஓன் இது தான், நம்ம எப்போ முடிக்கிறோமோ முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஜாப் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஜாப்ஸுமே போஸ்ட் ஆகும். லைக் இட் ஓன்ட் பி லைக் 100 ஜாப்ஸ் உங்களுக்கு போஸ்ட் ஆகுது பர் டே. அவங்க கூட டைப் ஆகி உண்மையிலே ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஃபேக் ஜாப்ஸ் அங்கே போஸ்டே ஆகாது. ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டும்தான் அங்கே போஸ்ட் ஆகும். ஒரு ஜாப் போஸ்ட் ஆனாலும் ஒரு நாளைக்கு இட் வில் பி ஒர்த் இட். நீங்கள் அப்ளை பண்ணலாம், நம்பி அப்ளை பண்ணலாம். பிகாஸ் அங்கேருந்து உங்களுக்கு ரிப்ளை பேக் வரும். அது அப்படி தான் வந்துட்டு ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு ஆக்சுவலி பார்த்தோன்னா நான் வந்து 6 months முடிஞ்ச உடனே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ என்னால் வந்துட்டு ஓடனுடைய இது வந்துட்டு நான் டக்குன்னு பண்ண முடியல. ஓகே காட் இட். சரி, ஓகே. ஸோ இன்ஸ்டாமார்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு வந்து மொத்தம் 2 rounds இருந்தது. ஆக்சுவலி இட்ஸ் 3. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ஹெச்ஆர் கால் பண்ணி பேசினாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி. அது வந்து சும்மா டெலிஃபோனிக் ரவுண்ட் தான். அதில் வந்துட்டு ஷி ஆஸ்க்ட் மீ அபவுட் மை பேக்ரவுண்ட், அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கேட்டாங்க, YMS ரோல் அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ. அதில் வந்து எனக்கு அட்வான்ஸ் எக்ஸல் கேட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் எக்ஸல் அதை கவர் பண்ணாங்க ஃபுல்லாகவே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து மேனேஜரல் ரவுண்ட். அதில் வந்து எனக்கு மேனேஜரல் கொஷின்ஸ் கேட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஜாப் பற்றி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. ஓகேவா, உங்களால் ஜாயின் பண்ண முடியுமா எல்லாமே கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் கூட அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. இதுதான் இவ்வளோதான் இருந்துச்சு. கிருத்திகா, ஆக்சுவலி வந்து இது சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருப்போது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து இப்போது ஃப்ரெஷர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கோ இல்லை வந்து டேட்டா அனலிஸ்ட் தான் வந்து கரெக்டாக இல்லையா, என்ட்ரு ஆகலாமா வேண்டாமா, இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே. ஸோ டேட்டா அனலிஸ்ட்ன்றது வந்துட்டு லைக் நாட் லைக் அதர் ஃபீல்டில் இருக்க அந்த டெக்னிக்கல் ஃபீல்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஐடி அந்த மாதிரி, அந்த அளவுக்கு கஷ்டம் இதில் கிடையாது. ஓகேவா, கோடிங்கிறது ரொம்பவே கம்மி தான். எஸ்கியூஎல்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஈஸி தான். ஸோ கோடிங் இல்லாமல் ஒரு ஜாப் நம்ம ஐடிக்குள்ளே போகிறோன்னா டேட்டா அனலிஸ்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபீல்டுன்னு நான் சொல்வேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப பயந்து லைக் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு யூடியூப்லேயே பார்த்தோன்னா ரோட் மேப்புன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக போங்க. கரெக்டாக நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் வந்து அது வந்து அதுதான் ஒரு டைம்ன்றது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 6 monthsனால் 6 months அந்த 6 monthsல லாக் ஆகி ஃபுல்லாக படிக்கணும். அப்படி இல்லைன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் சூஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் படிச்சிங்கனாலே இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் நீங்கள் வந்து உங்களோட லிங்க்டின்
நான் திருப்பி சொல்கிறேன், லிங்க்டனோட ப்ரொஃபைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் யாருனே வந்து ஷோ பண்ணுவீங்க மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸு. பிகாஸ் நீங்கள் ரெஸ்யூமில் வந்து போடுறது உங்களுக்கும் ரெக்ரூட்டருக்கு மட்டும்தான் தெரியும், இஃப் உங்கள் ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆச்சுன்னா. பட் நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஒர்க் வந்து இந்தியாவிலன்னு இல்லை, உலகத்தில் இருக்க எந்த ஒரு ஆள்கிட்டையுமே இட் வில் கோ அண்ட் ரீச். ஸோ வந்து நீங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் வந்து ரெஃபர் ஆகி உள்ளே ரெஃபரல்னு சொல்ல முடியாது, ஐ வாஸ் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் பை அ டீம். அந்த மாதிரி நான் ஆகி போவேன்னு நான் சுத்தமாக எனக்கு அது ஒரு நான் கனவுல கூட நினைக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ இது இப்படியுமே நடக்கும், அது உங்களுக்கே தெரியாது. இதுதான் வந்து ஆன்லைன் க்ரெடிபிலிட்டிக்கான பவர். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஜாப் கிராக் பண்ண முடியும். All right, thank you Kritika. I think the people are going to find it super useful. Thank you so much.